ஏன் இதை யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் தீட்டுப்படாதபடின்னு ஏன்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது காரணம் என்னன்னா, இந்த கசப்புங்கிறது, இந்த கோபம் கசப்பு அப்படிங்கிறது ஆழத்திலிருந்து வேலை செய்கிறது. வேர் எப்படி சும்மா அடியில் இல்லைங்க, ரொம்ப ஆழத்தில் இருந்து வேலை செய்யுது. எவ்வளோ ஆழத்தில்னா நம்ம ரொம்ப நோண்டணும், அதை பார்க்கணுன்னா ரொம்ப நோண்டணும். லேசாக தெரியாது, நமக்கே தெரியாது ஒரு வேர் போயிருக்குதுன்னு. இதில் இதுக்கு ஒரு பெரிய வேர் இருக்குது, ரொம்ப ஆழமாக போயிடுச்சுன்றது நமக்கே விளங்காமல் இருக்கும். அவ்வளோ மறைஞ்சிருக்குது. நம்ம மறைக்கிறது வேற, இது மறைஞ்சு இருக்கிறது வேற. அதுதான் சொல்ல வர்றேன். இது மறைஞ்சு இருக்குது, நமக்கே தெரியல. இது மறைஞ்சிருந்து அடியில் ஆழத்தில் இருந்துக்கிட்டு, இருதயத்தின் ஆழத்தில் இருந்துக்கிட்டு நம்ம அது மாற்றி கொண்டிருக்கிறது, கெடுத்து கொண்டிருக்குது. எப்படி கெடுக்குது? நம்மளை வளைக்குதுங்க. அது நம்மளை ஒரு வேற விதமான புத்தி உள்ளவனாக மாற்றுது. இந்த கசப்பு என்னும் வேர் பொல்லாதது பாருங்க. உங்களை ஒரு எரிச்சல் மிக்க ஒரு ஆளா, ஒரு கசப்புள்ள ஆளா, கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேர் உள்ள வளர்கிறதுக்கு, இது படறதுக்கு இடம் கொடுத்தா, இதை அப்படியே விட்டால் கொஞ்ச நாள் பொறுத்து அந்த ஆளுடைய கண்ணில் பார்க்கலாம் அந்த கசப்பை, வார்த்தையில் பார்க்கலாம் கசப்பை, முகத்தில் பார்க்கலாம் கசப்பை, நடவடிக்கையில் பார்க்கலாம் அந்த கசப்பு. அந்த கசப்பு எல்லாவற்றிலும் வெளிப்படும். அவனுக்கே சுகமெல்லாம் போயிடும் ஆளுக்கு. ஏன்னா அவ்வளோ கசப்பை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வாழும்போது எல்லா விதமான வியாதியும் ஒட்டிக்குது பாருங்க. ஏன்னா சரீரமே ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அவ்வளோ கசப்பு உள்ள இருக்குது. இருக்கிறீங்களா? எல்லாம் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க இன்னைக்கு. எவ்வளோ பெரிய உண்மையை சொல்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் கேட்க வேண்டிய சத்தியம் பாருங்க. வேத வசனம் இருதயத்தை பற்றி பேசுது. வேத வசனம் சும்மா நீங்கள் எல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டீங்க, உட்கார வச்சுட்டு பாட்டு பாடி, இது வார் ஒழுங்கா இல்லைன்னா கர்த்தர் தண்டிப்பார், ஒன்று கையை உடைச்சிடுவார், காலை உடைச்சிடுவார், நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறது கிறிஸ்தவ பிரசங்கம் கிடையாது. இருதய மாற்றம் எப்படி உண்டாகிறது என்பதை போதிப்பது தான் கிறிஸ்தவ பிரசங்கம். நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சு வச்சுங்க. நீங்கள் கேட்குறது கிறிஸ்தவ பிரசங்கமானு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சும்மானு கேட்டால் போதாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இருதய மாற்றத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். இது உள்ளத்தை தொடும் பாருங்க. இது மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ஆளா மாறிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் உங்களை மாற்ற பார்க்குது, வேற ஒரு ஆளாக ஆக்க பார்க்குது.